உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவங்க வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர நினைக்கிற விஷயத்துக்கு ஓடிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கிறது, ஸ்போர்ட்ஸில் முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த திறமையும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? நீங்கள் தேனிகள்கிட்ட இருந்து கற்றுக்க ஒரு விஷயம் இருக்குது. பறக்க முக்கியமாக தேவையானது ஏரோடைனமிக்ஸ். இந்த ஏரோடைனமிக்ஸை யூஸ் பண்ணி தான் பறவைகளும் ஏரோப்ளேன்ஸும் பறக்குது. ஆனால் தேனீகள் இந்த மாதிரி ஏரோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணி பறக்கிறது இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் தேனீகளோட இறக்கைகள் தேனீகளோட உடம்பை விட சின்னதாக இருக்கிறது. இதனால தேனீகள் தன்னோட இறக்கையை செகண்டுக்கு 200 டைம்ஸ் அடித்து சின்ன சின்ன சூறாவளிகளை உருவாக்கி தன்னோட பெரிய உடம்பை பறக்க வைக்குது. அதாவது இயற்கையாகவே பறக்க தேவையான உடலமைப்பு இல்லாத தேனீகள் தன்னோட தொடர் முயற்சியால் தனக்குன்னு ஒரு பறக்கிற முறையை உருவாக்கி பறக்குது. இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் மற்றவங்க மாதிரி உங்கள் சக்ஸஸுக்கு ஒர்க் பண்ண முடியல, மற்றவங்க கிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட திறமை இல்லைன்னு நினைக்காம உங்ககிட்ட இருக்கிற திறமையும் அறிவையும் வச்சு அல்லது அதை வளர்த்துக்கிட்டு ஒரு வழியை உருவாக்கி உங்கள் சக்ஸஸ்க்கு ஒர்க் பண்ணுங்க. எப்படி இயற்கையாகவே பறக்க உடலமைப்பு இல்லாத தேனீகள் தனக்குன்னு ஒரு பறக்கிற முறையை உருவாக்கி பறந்ததோ அந்த மாதிரி. ஷார்ட்ஸ் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்ஸ் பார்க்க போகாமல் நீங்கள் ரொம்ப நாளாக பண்ண நினைக்கிற விஷயத்த எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம், உங்களால் எதுவுமே இது பண்ண முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அன்டில் வித் ஸ்டே அப்டேட்டட்.